நிமிஷம் ப்ரோ ஸ்டார்ட் பண்றோம். ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல கைஸ் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சாச்சு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், எமோட் போட்டுக்காதீங்க. அதுக்கு தான் கைஸ் சொல்றேன். ஸ்ட்ரிக்ட்லி நோ எமோட். ஏவிஜி 420 இருக்காரு, ஹேக்கர் ப்ரோ இருக்காரு, ஜிசெட் பங்கஜ் அவர் இருக்காரு, அண்ட் இவர் பேரு வித்தியாசமா இருக்கு, கெயின். ஓகே, பிடிஎஃப் கேம் இருக்காரு, அப்புறம் சுக்குனா, டிஆர்எஸ் ஒய்டி, அலோன் இட்டாச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க கைஸ். யார் அடிக்க போறா பார்ப்போம். கிரெனேட்லாம் போட்டுக்காதீங்க. ஏங்க நம்ம அதே போயிட்டோங்க கிரெனேட்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஸ்மோக்கெல்லாம் போட்டு ஆடாதீங்க கைஸ். ஓ மை காட், சூப்பரான ஒரு ஹெட் ஷாட்டுங்க. யார் அடிச்சான்னு தெரியல, பக்காவான அடி. ரிவைவ் பண்ணக்கூடாது ப்ரோ, நோ ரிவைவ். நம்மளுடைய ரூல்ஸ் தெரியும்ல. ஓகே, டிஆர்எஸ் ஒய்டி அட்டாக் பண்றாரு அவரு. ஓ மை காட், ஓபி ஹெட்டுங்க. செம, இன்னும் ஷாட்டுங்க. சூப்பர் அடி வச்சிருக்காரு அவரு. டிஆர்எஸ் ஒய்டி ஏவிஜி 420 ப்ரோ போட்டு நாக் பண்ணிருக்காரு. ஓகே, செம விறுவிறுப்பா போகுது இப்போ. ஜிசெட் பன்காஜும், பிடிஎஃப் கேமிங், டிஆர்எஸ் ஒய்டி, அலோன் இட்டாச்சிலாம் இருக்காங்க. மேலெல்லாம் ஏறி ஆடாதீங்க கைஸ், அதை சொல்ல மாறேன்ட்டேன் நான். ஐயோ, டிஆர்எஸ் ஒய்டி இருக்காரு, அடிப்பாரா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஜோன்லேயே டேமேஜ் அவருக்கு. ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஓ மை காட், பிடிஎஃப் ஃபினிஷ் பண்ணிட்டாருங்க. நைஸ் நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் ரவுண்ட் அவங்க ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏவிஜி 420 ப்ரோ அங்க இருந்து அடிக்கிறாரு. ஐயோ, இவர் வெளியே போயிட்டாரா? பங்கஜ் ஒய் ப்ரோ, ரூம்குள்ள வந்துட்டு வெளியே போறீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி வெரி ராங். ஓ மை காட், ஒரு நாக்கா? இல்ல, இன்னும் யாரும் நாக் அடிக்கல. ஓ மை காட், ஒரு நாக் வச்சிருக்காங்க ஜிசெட் பங்கஜ். அவர் ஆல்ரெடி ஆஃப்லைன் போயிட்டதுனால நார்மலா கம்ப்யூட்டர் பிளே பண்ணுது. ஓகே, டிஆர்எஸ் ஒய்டி அடிப்பாரா? ஓ மை காட், இன்னொருத்தரும் நாக் போல. இல்ல, பங்கஜ் கிளியர் பண்ணிட்டாங்க. ரைட் கைஸ், யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஓகே, ஏவிஜி 420 ப்ரோ இன்னொருத்தர் கில் பண்ணிட்டாரு. சுக்குனாவை கில் பண்ணிருக்காரு. வா 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 வா, சூப்பர் ஷாட் ப்ரோ. பிடிஎஃப் கேமிங் நாக் பண்ணி அவரு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. நெக்ஸ்ட் டிஆர்எஸ் ஒய்டியும் அலோன் இட்டாச்சியும் இருக்காங்க. இந்த சைடு ஏவிஜி 420 கெயினும் இருக்காங்க. யார் அடிப்பா? வாங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணி. வாவ் வாவ், சூப்பர் ஷாட்டுங்க டிஆர்எஸ் ஒய்டி கிட்ட இருந்து. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல சரியா ஒரு தாக்குதல் அங்க இருந்து. நெக்ஸ்ட் யாரு? அங்க 420 ப்ரோ அங்க வந்து அடிக்கிறாரு. அடிப்பாரா? யார் அடிப்பா? வாங்க பார்க்கலாம். அவருக்கு விழுன்னு தெரிஞ்சவனே ஒரு பேக் வச்சுட்டு போறாரு. இங்க என்ன பண்ணாங்க, எப்படியும் ரிவைவ் பண்ணக்கூடாதுன்றதுனால அவர் அப்படியே விட்டாரு. சூப்பர் ப்ரோ. மேபி ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. இங்க யார் ஜெயிப்பா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவர் அடிப்பாரா? அவர் அடிப்பாரா? வாங்க பார்க்கலாம். ஏவிஜி 420 டிஆர்எஸ் ஒய்டியா? சூப்பர் ப்ரோ, ஓபி ஓபி. சம ப்ரோ, சம ப்ரோ, தரமா ஆடி இருக்காருங்க ஏவிஜி 420. ஓபி இந்த சாட் கைஸ். ஒரு ஏவிஜி 420 ப்ரோ, ஓபி ப்ரோ, ஓபி ப்ரோ, சூப்பர் 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 கைஸ். இந்த ரவுண்ட் ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? வாங்க பார்க்கலாம். மண்டக்கோலா ரஜித் பிரசன்ட் தலைவா, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் நான் மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு இது நேற்று வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ வரீங்க சண்டே இருந்தனால. சூப்பர் சூப்பர். அப்புறம் என்ன சாப்பிட்டாச்சா? ஓகே, கெயின் ப்ரோ ஏறுறாரு. இந்த சைடு இவங்களதுல ஒரு ஆஃப்லைன் போயிருக்காங்க. தட்ஸ் சோ சேட். ஓகே, டிஆர்எஸ் ஒய்டி தரமும் ஒரு அடி வச்சிருக்காருங்க. அவங்களதுல ஏன்னா ஒருத்தர் எப்படியோ நாக்கு, அவரை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வேற யாரு? ஹேக்கர் ப்ரோ இந்த சைடு சுத்திட்டு இருக்காரு. தென் பிடிஎஃப் கேமிங் என்ன பண்ணிருக்காரு? அவர் இப்போதாங்க மேலே ஏறுறாரு. சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்க? நானும் சாப்பிட்டாச்சு ப்ரோ. என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, அருமையா 2 அடி அடிச்சு தாக்கியிருக்காரு. எமௌண்ட் போட வேணாம்னு சொல்லியும் போட்டிருக்காரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாதீங்க ப்ரோ.
சுக்குனா நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ. இவங்கதான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஒரு ஆள் வருவாங்களா இல்லை மறுபடியும் அவங்களே ஜெயிப்பாங்களா? வாங்க பார்ப்போம். கெயின் மறுபடியும் அதே மாதிரி ஏறுறாருங்க. ஒன் டேப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு யாரு? இவங்களை விட்டுருங்க. டிஆர்எஸ் ஒய்டி அந்த சைடு ஏறுறாரு. எல்லாருமே ரைட் சைடு தாங்க இருக்காங்க கிட்டத்தட்ட. கேமிங் அட்டாக் பண்றாரு அவரை. வா வா ஒரு நல்ல ஒரு ஒன் டேப். சரியா நாக்கு கிளியர் பண்ணி விட்டுறாங்க. ஏவிஜி 420 வீடு மேலே ஏற்றாருங்க. வீடு மேலே ஏறி ஆட வேணாம்னு சொல்லியும் வீடு மேலே ஏறி அடிக்கிறாரா? வாங்க பார்ப்போம். முன்னாடி கொடுத்து சேலஞ்ச் ஃபர்காட் பண்ணிட்டீங்க ப்ரோ. என்ன சேலஞ்ச் ப்ரோ? என்ன சேலஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மேலே ஏறியும் அவரால் அடிக்க முடியல. ஏவிஜி 420 ப்ரோவால. நீங்க மேலே ஏறினாலும் அடிப்பேன்ட்டு ஒரு ஒன் டேப் தரமா வச்சிருக்காரு டிஆர்எஸ். இபிஎஃப் கேமிங் அங்க வந்து ஏகேவால அட்டாக் பண்றாரு. கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அவங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படியே வச்சுக்கிறாங்க தக்க வச்சு. பரவாயில்ல ஏறி அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா அடிப்பாரா? ஓமை காட் அவர் வச்சிட்டாருங்க. சுக்குனா தரமா ஒரு ஹெட் வச்சாரு. உடனே போறாரு அவருடைய கில்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஐயோ ரிவைவ் பண்ணக்கூடாது. எப்படி நீங்க சுத்திலாம் கிளால் போட்டுனுக்குறீங்க? ஆஹா பிஸ்ட் மெட்ராஸ் பார்க்கிங் குத்துச்சண்டை பரம்பரையில் அந்த மாதிரி ஆயிடுது. கிளால் சுத்தி போட்டு இவங்க பாட்டுக்கு அச்சுன்னுக்குறாங்க. வாய் பார்க்கவே சிரிப்பா இருக்கு ப்ரோ. ஐயா குத்தி குத்தி விளாண்டுக்கிறாரு. சரியான குத்து. ஆனா அப்படி குத்தி இப்படி குத்துன்னு குத்தினுக்குறாங்க. சுத்தி கிலோல போட்டு குச் அது ஒன்லி ஹெட்ஷாட் தான் போட்டிருக்கோம். ஒன்லி ஹெட்ஷாட்னால தாங்க இன்னும் கூட தப்பிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் காலி இவரு. இப்ப சொல்றேன் ப்ரோ இத பண்ணுங்க. ஒரு பிஆர் ரேங்க்டு போயிட்டு போயா பண்ணுங்க. பண்ணலன்னு சிஸ்டர் என்ன கூப்பிடுவேன் ப்ரோ. இது யூபி சத்தியம் ப்ரோ. செஞ்சிடலாம் அப்புறம் செஞ்சிடலாம். கோளாரா தான்ப்பா கொடுக்குறாப்புல சேலஞ்சு. ஓகே அலோன் இட்டாச்சு நாக் பண்ணிட்டாங்க. கெயின் ப்ரோ தனியா 1v3 அடிப்பாரா? வாங்க பார்ப்போம். 1v3 ஆடுவாரா? நல்ல மூமெண்ட் இருக்குங்க அவர்கிட்ட. பட் ஆனா அவரால் அடிக்க முடியுமான்னு தெரியவில்லை. வாங்க பார்க்கலாம். வாவ் நல்ல ஒரு ஹெட் ஷாட்டுங்க. ஜோன்ல ஆனா பிளாக் ஆகியிருக்காரு அவரு. ஜோன் பிளாக்லயே செத்துட்டாருங்க. கொடுமை. பட் நைஸ் மூமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செமையா ஆடினாருங்க. கோவிந்தா கோவிந்தா என்று அவங்க ஏறுறாங்க ப்ரோ. நீங்களே ஏறி அடிங்க ப்ரோ. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. மேலே ஏரியா டைப் பண்ணும்போது ரேண்டமா வரும் பத்தி அது மேலேயே அதெல்லாம் குடுத்து கோளார். அலோன் இட்டாச்சி அவர் மேலே ஏறும் போது பின்னாடி வந்து நட்டார்னு ஒரு அடி தரமான ஒரு ஷாட் வச்சிருக்காரு. ஆனா பிடிஎஃப் நாக்குல வச்சிருக்காங்க. எமோட் அடிச்சுக்கிறாரு. எமோட் அடிக்க வேணான்னு சொல்லும் போது இதுக்குதாங்க நான் ரொம்ப அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான்ல நான் பிறந்தேன். வழக்கமா உச்சிகாஸ் கிட்ட இருக்கிற சக்கரா விட என்கிட்ட இருந்த சக்கராவுக்கு பலம் ரொம்ப அதிகம். அப்பெல்லாம் நான் ரொம்ப கண்டக்ட் பண்றதில்ல. இது ஒரு ஓடு அவனை. சூப்பர் ப்ரோ ஹைப்பர் ப்ரோ. இதாங்க இது. ஆனா ஃப்ரெண்ட்லி மேட்சா வச்சா நீங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. மேலே ஏறி அடிக்கிறது, எமோட்டு போடுறது, இந்த பாருங்க தேவையில்லாத வேலை இதெல்லாம். இதனாலயே நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ரூம் மேட்சே கண்டக்ட் பண்ண போறது இல்லை கைஸ். யாருமே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. இந்த மாதிரி பண்ணா எப்படி நான் கண்டக்ட் பண்ண தோணும்? நீங்களே சொல்லுங்களேன். நான் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க என்னையே மதிக்காத மாதிரி தானே கைஸ். கிட்டத்தட்ட சொல்லுங்களேன். சுத்தமா ஒரு இதுவே இல்லை. மதிப்பு மரியாதையே நமக்கு. இந்த மேட்சோட நான் ரூம் மேட்சே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான்
மெயில் ஐடிக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு, என்னதுன்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வந்துருவோம்ல. ஓகே, பிடிஎஃப் கேமிங் ஏறாரு. நீங்க என்னோட சேனலுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் ப்ளீஸ். நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அதுதானா தெரியல ஏன்னா அதனாலதான். வாவ், சூப்பரா அடிச்சு நவுத்திட்டாருங்க. சரியான அடி. பிரைம் லெஜெண்ட்னு ஏதோ வச்சிருக்காரு. பெரிய டாப் அப் கையா இருப்பார் போல ஆளு. Evil Dad has given the request. I have accepted. அக்செப்ட் பண்ணி நான் தான் சொல்றேன் ப்ரோ, இந்த மேட்ச் முடிட்டோம், நான் பேசுறேன் வந்து. இனிமே நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, ரூம் மேட்ச்லாம் கேட்டு வந்துடாதீங்க ப்ரோ. அவர் யாரு? ஏவிஜி 420 அண்ட் ஹேக்கர் ப்ரோ. நடவடிக்கையே சரியில்லை ப்ரோ சுத்தமா. சொல்லுங்க, அந்த மேட்ச் முடிச்சுட்டு சொல்றேன் நானு. மேட்ச் ஆடின்னு இருப்பாருல, ரூம் மேட்ச் எல்லாம் கேட்டு வந்துடாதீங்க. நான் ரூம் மேட்சே கிரியேட் பண்ண மாட்டேன் சத்தியமா இனிமே ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் நானும் வரேன் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் பிஆர் போடுவோம் ப்ரோ, வந்துருங்க. பிஆர் நம்ம ஆடுவோம். வேலைக்கே ஆகாது போல ப்ரோ சுத்தமா. போட்டு அடிங்க அவரை, அடி வெளுக்குறாங்க ப்ரோ எல்லாரும் அவரை போட்டு. ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு ரிவைவ் பண்ணாங்க. ஓகே, அது கூட விட்டேன். எமௌண்ட் போடக்கூடாதுன்னு எமௌண்ட் போட்டாங்க. மேலே போய் ஏற அடிக்கக்கூடாதுன்னா அடிச்சாங்க. இவ்வளவும் பண்றாங்கன்னா எதுக்கு என் ரூம் மேட்ச் ஆடுறாங்கன்னு தெரியல. அது தனியா அவங்களே ஒரு ரூம் கிரியேட் பண்ணி அவங்களே பிளே பண்ணிக்கலாம். ரொம்ப விருப்பாகுது ப்ரோ. பேனல் ஹேக்கிங் ப்ரோவா? அதெல்லாம் பண்ணாதீயா ஐயா, டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. என்னத்த டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நான் பிஆர் தான் பாட போறேன் ப்ரோ, ரூம் மேட்ச் எல்லாம் கிடையாது. ஆளு விடுங்க எப்பா. பிடிஎஃப் கேம் இருக்கிற ஆத்திரத்தை முடிச்சு காட்டுறது போலங்க. அப்படியே குளோவல் ஃபுல்லா கெயின் மட்டும்தான் இருக்காரு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஒரு நல்ல பிளேயரா தெரியாது, ஆனா அவங்க டீம்ல போய் மாட்டேங்கினாரு கைஸ். ஸோ சேட். இன்னும் ஒரு ரவுண்ட் வெளியில இருக்கு, இந்த ரவுண்ட் மிஸ் தான். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மூமெண்ட்லாம் நல்லா கொடுக்குறாரு. அடிப்பாரா? வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஜோன் பிளாக் பண்ணி வரலான்னு பாக்குறாரு, ஆனா அந்த சைடு வந்துருவாங்கன்னு ஒரு தெரியல போல. இன்வைட் பண்ணும்போது டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஆனா நீங்க டீம் கோட் பண்ணி கொடுத்து வாங்கலாம். வாங்க பாருங்க, வந்துட்டாரு அவர் அந்த சைடுல இருந்து. ஜோன்லாம் பிளாக் பண்ணி ஆடுறாரு. டிஆர்எஸ் ஒயிட்டி அடிப்பாரா? சூப்பர் ப்ரோ, ஓபி ஓபி. தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க டிஆர்எஸ் ஒயிட்டி. அவர் ஜோன் பிளாக் பண்ணாலும் நான் அடிப்பேன் என்று அடித்து சாத்தி இருக்கிறார். ஓகே, இந்த ரவுண்ட் யார் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். டிஆர்எஸ் ஒயிட்டி சூப்பர் கேம் பிளே ப்ரோ, நைஸ் நைஸ். எப்பா இன்னும் அடிங்க, அது மரண அடி. ஓகே, ஏவிஜி 420 ப்ரோ அடிக்கிறாரு, பட்டுச்சு. இன்னும் ஏவிஜி 420 ஒருத்தர் தாங்க இருக்காரு. அவரு இங்க சுக்குனா பிடிஎஃப் அலோன் இட்டாச்சு வெளியே வந்தாவே பொழக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க கைஸ். யார் என்ன பண்றான்னு பார்ப்போம். முடிச்சிட்டாருங்க பிடிஎஃப் கேமிங், அடிச்சு அடிச்சு காலி பண்ணிட்டாரு அவரு ப்ரோ. அது வெயிட் இருக்கும், பொரிச்சாவுடன் வெயிட் லெஸ் ஆகும். அது என்னது? சிக்கன் 65 பொரிச்சுன்னா வெயிட் கம்மியாயிடும். ஆமா, நீங்க வேற. அருமையான செய்கையை செஞ்சுட்டாங்க ப்ரோ. ஆனா இனிமேட்டு ரூம் மேட்சே கண்டக்ட் பண்ண போறது இல்ல ப்ரோ. எப்பா ஆளு விடுங்க எப்பா.
சரி நான் டிஆர்எஸ் கேமிங் ஐடி ஹாய் ப்ரோ அப்படியே பாய் ப்ரோ. நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ப்ரோ. டீம் கோடா? ஐயோ போங்க ப்ரோ, நான் லைவ் முடிக்க போறேன் ப்ரோ. ஒரு ரூல்ஸ் சொன்னா தயவு செஞ்சு ரூல்ஸை மதிச்சு ஆடுங்க ப்ரோ. என்னையும் மதிக்காத மாதிரி இருக்கு ப்ரோ சுத்தமா இது. ஐயோ அதாவது எமௌண்ட் போடக்கூடாதுன்ற எமௌண்ட் போடுறாங்க. அப்புறமா அது என்னது ரூஃப் டாப் ஏறி ஆடுறாங்க. எப்பா என்னால முடியல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நான் சொல்லிட்டேன், நீ சிக்கன் 65 அதுதான். சரி ஓகே கைஸ், நம்ம அப்புறம் வந்தா பாத்துக்கலாம். பாய் பாய் பாய். நம்ம